வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். இன்றைக்கி செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் அயன் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா இந்த இடம் தடியாக இருக்கும். அதில் அதே மாதிரி இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லி நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்ல, ஒயிட் கலரில் இருக்கும். அந்த த்ரெட்டை கம் அப்ளை பண்ணி சுற்றிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம நீடில் பிடிக்கிற போது கையை பென் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நார்மலாக பென் வச்சு எழுதுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு வாட்டம் வந்தால் தான் நம்மளால் ஈஸியாக செயின் ஸ்டிச் போட முடியும். அதனால் நீடில் எப்பயுமே சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜரியில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். மொத ஜரியில் தான் போடுவோம். இந்த A1 மம்தா ஜரி வாங்கிக்கோங்க. கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜரி எடுத்துக்கோங்க. எப்படி முடிச்சு ஃபஸ்ட்டு போடுறது, நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி இதில் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கீழே இருந்து செயின் எடுக்கும்போது, செயின் ஸ்டிச் தானே சொல்கிறோம், அதை எடுக்கும்போது அது அப்படியே மேலே வந்துடும். அதனால் முடிச்சு போடுற மாதிரி வரணும், ஆனால் முடிச்சு போடக்கூடாது. அதை குட்டியாக அப்படி மடக்கி விட்டுட்டு வரணும். பாருங்கள் இந்த வீடியோலேயே நீங்களே. அந்த முடிச்சு போடுற மாதிரி வரேனா, ஆனால் முடிச்சு போட மாட்டேன். அப்படியே கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டே ஒரு 3-4 டைம் முடிச்சு போடாமல் அங்கே எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் வரும். முடிச்சு போடுற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. போட வந்துட்டு ஒரு 3 டைம் மடக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பாருங்கள், தெரியுதா? சேம் அதே மாதிரி தான் 3 டைம் பண்ணிங்கன்னா அப்படியே குண்டாக அந்த த்ரெட் ஒன்றா சேர்ந்து ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி முடிச்சு போட்ட அப்புறம் என்ன பண்ணோன்னா எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி தான் நீங்களும் முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி போட்டால் தான் வரும். அப்படி சரியாக போடலைன்னா செயின் ஸ்டிச் எடுத்தோன்னே நூல் வெளில வந்துடும். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் வரும். இப்போது எப்படி கையில் அந்த நூலை பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 3 விரல் தான். இந்த 3 விரல் வச்சு தான் நம்ம பிடிக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 விரல், அதில் நடு விரலை மட்டும் விட்டுட்டு 2 விரலில் இப்போது நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல ஜரியை, அந்த முடிச்சு போட்ட இடத்த அந்த 2 விரலை வச்சுக்கிட்டு அந்த நடு விரலை இப்படி சுற்றி கொடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? அந்த நடுவில் இருக்க விரலில் சுற்றி தலை மேலே சுற்றி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. நூலை 3 விரலை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த முடிச்சு போட்ட இடத்த அந்த 2 விரலில் பிடிச்சிக்கிட்டு அது தலை மேலே அந்த நடுவில் இருக்கிற விரலை சுற்றிக்கிட்டு திரும்பி அதே இடத்துல பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணோன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்களா? இப்போது செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் எடுத்துக்கோங்க. நீடில்லையும் ஒரு ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் இருக்கும், ஒரு மொனை இருக்கும். ஓகேங்களா? அந்த மொனை உங்களை பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அந்த நூலை பிடிக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த நூலில் வச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கரெக்டாக அந்த மொனை நூலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு நேராக அந்த மொனை வச்சுக்கோங்க. கீழே நான் எப்படி இப்போ கையை வச்சுட்டு போகிறோன்னா நூலை அதே மாதிரி கீழே போய் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டாப் வியூ பாட்டன் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பின்னாடி வீடியோவில் வரும், அதுலேயும் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த நூலை இப்படி வெளில எடுத்துக்கோங்க. நான் எப்படி கையை வச்சுருந்தோனோ அதே மாதிரி கிளாத்துக்கு அடியில் போய் வச்சுக்கிட்டு நீடில் முனையை இப்படி பிடிச்சி அப்படியே இழுத்தனாலே மேலே வந்துடும். மேலே வந்த அப்புறம் என்ன பண்ணணுன்னா, வந்துருச்சா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி வருது செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு ரொட்டேட் கொடுங்க. கீழே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கீழே நம்ம கையை வச்சுட்டு அந்த 2 விரலை பிடிச்சா மட்டுமே போதும். மேலே மட்டும் இப்படியே ஒரு ரொட்டேட் நீடில் கரெக்டாக ஒரு அரை வட்டை மாதிரி இப்படி சுற்றுங்க போதும். சுற்றினாலே அது தானாகவே நமக்கு நூல் மாட்டிக்கும். நீங்கள் கீழே அந்த நூல் கொடுக்கவே வேணாம். அங்கே பாருங்கள் வீடியோவில் ஒரு வாட்டி இப்படி சுற்றுங்க. அரை வட்டை மாதிரி இப்படி சுற்றினாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். அந்த செயின் மாட்டிக்கிட்டு அந்த நூல் அடியில் இருக்க நூல் மாட்டி நமக்கு மேலே வந்துடும். இதே மாதிரி அரை வட்டை மாதிரி இந்த நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே செயின் மேலே வந்துடும். கீழே எப்படி வருது பாருங்கள். கீழே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வெறும் அந்த 2 விரலை அந்த ஒரே ஒரு நூல் நமக்கு கிடைக்கும்ல, அதுக்கப்புறமா அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கு. தெரியுதுங்களா? அந்த கொஞ்சம் கேப் விட்டு 2 விரலில் அந்த ஒரே ஒரு நூலை பிடிச்சிட்டு இருப்பேன். மேலே மட்டும்தான் நம்ம அந்த ரொட்டேட் பண்ணாலே கீழே இருக்க நூல் தானாக மேலே வந்துடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. நல்லா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டாலே வந்துடும். இதில் எண்ணாட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்க, ஆனால் இந்த எண்ணாட் போடுறது தெரியாதுல்ல.
இது எப்படி போடுறதுன்னா, லாஸ்ட்டாக செயின் ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டாக எந்த இடத்துல போட போகிறீங்களோ மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு முன்னாடி இருக்க செயினில் கரெக்டாக அந்த நீடிலோட முனை போய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இருக்கிற கையில் இழுத்து விடுங்க. அவ்வளோதான். இழுத்து விட்டிங்கன்னா எண்ணாட் போட்டுப்போம். திரும்பி ஒன் டைம் சொல்கிறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கே அந்த எண்ணாட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு குட்டி முடிச்சு மாதிரி அங்கே போட்டால் தான் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எதனா டிசைன் பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு டைம் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. முன்னாடி இருக்க செயினில் போய் டச் பண்ணி அந்த நீடிலோட முனையை பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிற நூலை இன்னொரு கையை வச்சு உள்ளே எடுத்து விட்டுட்டு கீழே இழுத்திங்கன்னா எண்ணாட். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேப்லலாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டமாக ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இது எதுக்குன்னா ஒவ்வொரு முனையிலையும் கரெக்டாக திருப்பணும். அதுக்காக தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு முனையிலேருந்து செயின் ஸ்டிச் போட்டுனே நேராக வாங்க. வந்துட்டு அதை எப்படி திருப்புறது அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக வாங்க. வந்துட்டு இப்போது அடுத்தது அந்த முனைக்கு போகணும்ல, அப்போ என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அந்த வீடியோவிலே பாருங்கள். செயின் ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போட்டுன்னு வருவேன். போட்டுகிட்டே வாங்க. அப்படியே நார்மலாக செயின் ஸ்டிச்சு தான். அதை அப்படியே போட்டுகிட்டே வாங்க. பொறுமையாக போட்டுகிட்டே வாங்க. அந்த கரெக்டாக அந்த முனை வருது பார்த்திங்களா, அந்த முனையில் எப்படி திருப்புறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த முனை வரைக்கும் வந்துட்டிங்களா, நல்லா இழுத்துக்கோங்க. நூலை மேலே இழுத்துக்கிட்டு அடுத்தது எந்த பக்கம் போதோ அதுக்கு பின்பக்கமாக ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். அடுத்தது எந்த பக்கம் போகிறோமோ அதுக்கு பின்பக்கத்தில், இந்த கோட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு முன்பக்கமாக வாங்க. அந்த கோட்டுக்கு வாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி வந்தீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் வந்து ஷார்ப்பாக எட்ஜஸ்லாம் வர்றதுக்கான ப்ராக்டிஸ். வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஒரு டிசைனில் நம்மளால் போட முடியும். இல்லை ப்ளவுஸில் போடுறதா இருந்தாலும் ஒரு பூ மாதிரி போடுறீங்க அப்படின்னா அழகாக போட முடியும். இப்பயும் பாருங்கள், நான் இந்த முனைக்கு வந்துட்டேன். தெரியுதுங்களா? இது எண்ணாட் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஷேப் முடிச்சுட்டு இது மாதிரி தான் எண்ணாட் போடணும். அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஷேப் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஷேப்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.